guys, welcome to my YouTube channel. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா 1959 மாடல் ராயல் என்ஃபீல்டு இருக்குது. இது பேர் எஸ்ஆர் மேக்னெட்னு சொல்லுவாங்க. இந்த பைக் நம்மக்கிட்ட என்னென்ன விலைக்கு வந்திருக்குன்னா ஃபுல் பாடியை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்காண்டி நம்மக்கிட்ட கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி நாங்கள் எந்த மாதிரி பாடியை அசம்பிள் பண்ணுறோம், எந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியை பண்ணுறோன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃப்ரேமெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த ஃப்ரேமில் என்னென்ன வேலை இருந்துச்சுன்னா நிறையா அந்த ஸ்டாண்டோட பின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நம்ம கரெக்ட் பண்ணி இன்ஜினில் பார்த்திங்கன்னா இந்த 2-3 இதில் த்ரெட் இல்லாமல் இருந்துச்சு. இன்ஜினை நம்ம ரெடி பண்ணி இங்கே எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா, இது இன்னும் கொஞ்சம் வாஷ் பண்ணுற வேலைக்கு இல்லை, தேய்ச்சி எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு. அப்புறம் வந்து ஸ்டாண்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டு இந்த இதில் எல்லாமே இந்த திங்கிற ஒர்க்கு அதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம். இன்னும் அடுத்தது வண்டியில் எடுத்து மாட்டுறதாங்க வேலை. வண்டியில் எடுத்து எல்லாமே மாட்டியாச்சுங்க. பின்னாடி ஸ்டே டூல்ஸ் பாக்ஸு, பேக் ஜாக் அப்சர் ஒன்று மாட்டியிருக்கு, பேக் மக்கன் ஒன்று மாட்டியிருக்குது. அதுபோல் டீ ஸ்டெம், டாப் லைட், ஹேண்டில் பாரு, அப்புறம் இன்ஜினை தூக்கி நம்ம பெட்டில் தூக்கி போட்டிருக்கோம். அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கார்பேட்டர்ஸ், அப்புறம் ஃபோர்க்கில் வேலை ஆயில் சீல் ஆயிலெலாம் மாற்ற வேண்டியது இருக்குது. நம்ம ஃபோர்க் அதுக்காண்டி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஃபோர்க் காமிக்கிறேன். இப்போ நான் அடுத்து என்னென்னா ஃபோர்க்கு மாட்டிட்டு வண்டியை வந்து ஃபஸ்ட்டு பேக் வீலும் ஃபோர்க்கும் மாட்டிட்டு வண்டியை வந்து நம்ம நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு நம்ம அடுத்து